நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் ஸ்டோன்ஸ்ல 20 ஸ்டோன்ஸ் போலாம். பட் 20 ஸ்டோன்ஸ் போகும்போது என்ன ஒரு டிராபேக் இருக்குன்னா, நேச்சுரல் ஸ்டோன்ஸ்ல ஏன் நம்ம வந்து பேப்பர் ஜாயின் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் கிராஸ் லே பண்ணுறதுக்கு 2 வகையான மெத்தட் இருக்குது. கார் பார்க்கிங் ஏரியாலையும் நம்ம வந்து பில்லர்ஸ்லாம் வரும்போது நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம்னா, 4 சைடுமே கிரவுட் ஊற்றி நம்ம ஃபில் பண்ணிக்கிறதுனால, கன்சீல் பண்ணிக்கிறதுனால எந்த தண்ணியுமே கீழே போகிறதுக்கு நம்மளுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. வெல்கம் டு ஸ்டோன்ஹெஞ்ச். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேச்சுரல் ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்ம எங்கெங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஸ்டோன் மட்டும் சப்ளை பண்ணாமல் லேயிங்கும் சேர்ந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் அவினாசி ரோட்டில் சின்னிப்பாளையங்கிற ஏரியாவில் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் போத்தனூருங்கிற ஊரில் இருக்கோம். ஸோ போத்தனூரில் நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம என்ன நேச்சுரல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, லைம் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். லைம் ஸ்டோனில் தாந்தூர் ஸ்டோனுங்கிற ஸ்டோன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா 2x2 50 திக்னஸில் நம்ம இங்கே லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃபுல் சைடு கிராஸ் யூஸ் பண்ணலை, சைடில் மட்டும்தான் நம்ம ஹரிசாண்டல் லைன் மட்டும் தான் நம்ம கிராஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, கஸ்டமரை வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக கேட்டதுனால நம்ம அந்த அவங்க யூஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோன் வந்து 50 திக்னஸில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா, பார்க்கிங் ஸ்டோன்ஸில் 20 ஸ்டோன்ஸ் போகலாம். பட் 20 ஸ்டோன்ஸ் போகும்போது என்ன ஒரு டிராபேக் இருக்குன்னா, நம்ம பிசிசி பண்ண வேண்டி இருக்குது. ஸோ பிசிசி பண்ணி நம்ம கலவையெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து 20 ஸ்டோன்ஸ் லே பண்ணணும். பட் 50 ஸ்டோன்ஸ் போகும்போது நம்மளுக்கு என்ன ஒரு யூஸ்னால், நம்மளுக்கு பிசிசி பண்ண தேவை இருக்காது. ஸோ நம்ம நார்மலாக கிராவல் போட்டு எடுத்து லெவலிங் பண்ணி நம்ம டேரெக்டாக 6 பேபி சிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோன்ஸ் லே பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ நம்மளோட எக்ஸ்பென்ஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 20 ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரீயூஸ் பண்ண முடியாத அந்த ஸ்டோனை, ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அடியில் கலவை இருக்கிறதுனால அதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. நம்ம ஒன் ஸ்டோன்ஸ் நம்ம பிரேக் பண்ணி எடுக்கும்போது அந்த ஸ்டோன்ஸில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கலவை இருக்கும். ஸோ நம்ம உடச்சதை எடுக்க முடியும். 50 ஸ்டோன்ஸில் போகும்போது நீங்கள் தாராளமாக 6 பேபி சிப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மட்டுமே உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம், திருப்பி அதுவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் 50 ஸ்டோன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த என்டையர் ஏரியாவும் பார்த்திங்கன்னா ஒரு 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம இங்கே லே பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க இந்த ப்ராஜெக்ட்ஸில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம லே பண்ணி முடிச்சிருக்கோங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டில் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். பிசிசி பண்ணியிருந்தாங்க கஸ்டமரு. ஸோ அதுக்கு மேலேயே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டோன்ஸ் மட்டுமே போட்டு ஒரு ரேம்ப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடும் நம்மளுக்கு வண்டி 2 வீலர் பார்க் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம இடம் செட் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் லெவல் செக் பண்ணுவோம். ஸோ வாட்டர் லெவல் செக் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட எந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரெயின் சிஸ்டம் வேணும்னு கேட்டுருவோம். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்லோப்ஸ் கொடுத்துருக்கு. இந்த சைடில் நம்ம எப்படி கொடுத்துருக்குன்னா, ஸோ என்டையர் வாட்டர் ஃபுல்லாக ரெயின் இதாகும்போது நம்மளுக்கு என்டையர் வாட்டர் ஃபுல்லாக நம்ம கேட்டுக்கு வர மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அந்த போர்ட்டிகோக்கும் நம்ம போக விடாமல் ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டோன் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இது ஒரு பெரிய டிஃபிகல்ட் இருந்தது. ஏன்னா இந்த கேட்டு வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கீழே இருந்தது. ஸோ நம்ம கேட்டு ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஸ்லோப் கொடுக்கறதுனால இது மேலே கை இறங்கியிருக்கிறதுனால நம்ம கேட் ஓப்பன் பண்ணும்போது தட்டுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் இருந்ததுனால கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்டை ரிமூவ் பண்ணி தான் நம்ம இந்த சைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கு. ரெண்டாவது அவங்க கேட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கஸ்டமர்ஸ் நிறையா எனக்கு கிராஸ் தேவையில்லை சார், நிறையா வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நம்மளாவே பார்த்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எப்படி இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோன்னா, ஸோ நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஒரே மாதிரி இல்லாமல் இந்த சைட்டுக்கு நம்மளை எப்படி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு செப்பரேட்டாகவே நம்ம இங்கே வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கும். நம்மளுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரேக் ஜாயின் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோன்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது. நேச்சுரல் ஸ்டோன்ஸில் ஏன் நம்ம வந்து பேப்பர் ஜாயின் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸில் வந்து மூலமட்டம் இருக்காது. ஸோ நம்மளுக்கு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச்சாவது நம்ம கேப் கொடுப்போம். ஸோ நம்ம 1/2 இன்ச் கொடுத்தாலும் ஓகே தான் நம்மளுக்கு. அந்த 1/2 இன்ச்சில் ஃபுல்லாகவே நம்ம சிமெண்ட் கிரவுட்டிங் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு கீழே வாட்டர் போகிறக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம வாட்டர் கீழே போகாதனால தண்ணி நம்ம எங்கே ட்ரைன் கொடுக்குறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்மளுக்கு தண்ணி கீழே போயிடும். ஆர்டிஃபிஷியல் கிராஸ் லே பண்ணுறதுக்கு 2 வகையான மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம வந்து காங்கிரீட் பண்ணிவிட்டு நெயில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த சைட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே காங்கிரீட் பண்ணியிருக்கு. ஸோ 2 இன்ச்சு கேப் கொடுத்துருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்து யூவி ப்ராடக்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபேட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நம்ம 10 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துட்ருக்கோம். எப்போவுமே நம்ம லே பண்ணும்போது கடைசி கார்னர் ஏரியா மேலே நம்ம எல்லாமே சிமெண்ட் பேக்கிங் தான் பண்ணி கொடுப்போம். சிமெண்ட் பேக்கிங் ஏன் பண்ணுறோன்னா, நம்ம இந்த இடத்துல கிரிப்னஸ்க்காக தான் பண்ணுறோம். சிமெண்ட் பேக்கிங் பண்ணலைன்னா கல்லெல்லாம் லூஸ் ஆயிரும். ஸோ நம்ம டைட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கார்னர் ஃபுல்லாக நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார்னர் பேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லாமே
ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு கிரிப்பாக இருக்கும். ஸோ நம்ம கனெக்டிவிட்டியாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் டு ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். கார் பார்க்கிங் ஏரியாலையும் நம்ம வந்து பில்லர்ஸ்லாம் வரும்போது நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி தான் நம்ம கல் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பில்லர்ஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எங்கேயுமே நம்ம வந்து அதிகமாக நம்ம கட்டிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலை. நம்ம நேச்சுரல் ஸ்டோனுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் சேஞ்சிங். அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிறது தான். ஸோ நம்மளுக்கு ஒரே கலர் வந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸில் வராது. இது கிரே மீன்ஸ் உங்களுக்கு க்ரீனிஷ் மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கும். இந்த சைட்டில் நம்ம ஒரு வாட்டர் டெஸ்ட் பண்ணிடலாம். எதுக்காக நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறோம்னா நம்ம ஊற்றுற தண்ணி இப்போ மழை பெஞ்சாலும் தண்ணி நம்ம ஊற்றி நம்ம கழுவுனா கூட தண்ணி வந்து பூமிக்குள்ளே கீழே போகாது அதிகமாக. இப்போ நம்ம க்ரௌட் பண்ணியிருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம எங்கே ஸ்லோப் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்லோப்பில் தண்ணி ஃபுல்லாகவே ட்ரைன் ஆயிரும். மீதி இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோன் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி எல்லாமே ட்ரை ஆயிரும். ஸோ நம்ம கன்சீல் பண்ணதுனால தண்ணி வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓத அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கீழே தண்ணி போயிருமோ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் கலவை பண்ணி நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்டோம். அப்புறம் தண்ணி ஊற்றினாலுமே நம்ம எந்த பக்கம் நம்ம ஸ்லோப் கொடுத்துருக்கோமோ அந்த பக்கம் தான் தண்ணி நம்மளுக்கு போயிடும். தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஸ்லோப் கொடுத்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கேட்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிருக்கோம். பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக எங்கேயுமே ஒரு பக்கெட் தண்ணி இங்கே இல்லை. நம்ம எங்கே ஸ்லோப் கொடுத்தோமோ எல்லா தண்ணி மேக்ஸிமம் தண்ணி அங்கே போயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிறது ஃபுல்லாக வெட் லுக் தான், தண்ணி கல் உறிஞ்ச தண்ணி தான். இந்த கல் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தண்ணியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காஞ்சிரும். இப்போ இதே மாதிரி உங்கள் வீட்டையும் நீங்கள் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் போட்டு அழகுபடுத்தணும்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ரீ சைட் விசிட் அண்ட் கொட்டேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம நேச்சுரல் ஸ்டோன்ஸ் மட்டும் நம்ம பண்ணுறதில்ல, நம்ம ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா வால் கிளாடிங்ஸ் ப்ளஸ் ஃபவுண்டைன்ஸ், நம்ம வந்து மியூரல்ஸ், இந்த மாதிரி சிஎன்சி என்கிரேவிங்ஸ் இதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஷோரூம் வந்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன ஸ்டோன்ஸ் வெரைட்டி ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம், என்னென்ன ஸ்டோன்ஸில் வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம ஷோரூமில் தெளிவாக நம்ம காமிச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம ஷோரூமுக்கு நீங்கள் வரலாம். நம்ம ஷோரூமு அவினாசி ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.